எத்திசை நோக்கினும் எங்கு நோக்கினும் என்னையே உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் என் பக்தனே, வாழ்வில் நீ வளம் பெற உனக்கு என்ன தேவையோ அதை இந்த பதிவில் நான் மிக தெளிவாக கூறியுள்ளேன். தவறாமல் முழுமையாக கேட்டு என் அருளை பெறுவாயாக. ஓம் நமசிவாய அந்த ஒளியின் தோற்றமே நான், அந்த எழுத்துக்களின் எச்சமுமே என் அருள். ஒவ்வொரு காலையிலும் நீ விழித்து உன் நாவால் இந்த மந்திரத்தை உச்சரிக்கின்றாய். ஆனால் என் பிள்ளாய், உனக்கு தெரியுமா, இது வெறும் வார்த்தை அல்ல, இது என்னுடன் சேரும் நெடிய பாலம். இவைகளில் ஒவ்வொன்றும் பிரபஞ்ச சக்திகளின் பிரதிபலிப்பு. ஓம் அனைத்தையும் உருவாக்கும் முதல் ஒளி, பிரம்மத்தின் பூரண தூண்டல். நா பூமியின் சக்தி, நிலைத்தன்மை. எம்ம நீர் சக்தி, பரிபாலிப்பு. சி தீ சக்தி, சுடர்ச்சி, மாற்றம். வா வாயு சக்தி, இயக்கம், பரிமாற்றம். இய ஆகாய சக்தி, பரந்த தன்மை, பரிபூரண உள்வானம். என்னை நீ சிவன் என்று அழைக்கிறாய். சிவம் என்பது வெறும் உருவம் அல்ல, அது ஆனந்தத்தின், அமைதியின், எல்லையற்ற சுதந்திரத்தின் வடிவம். நீ என்னிடம் விருப்பங்களை முன்வைக்கிறாய். பொருள், அமைதி, ஆரோக்கியம், வாழ்க்கை தரம், துன்பங்களை நீக்க வேண்டும் என்று கேட்கிறாய். ஆனால் கேட்கும் போதும் ஒரு செயற்கை போல் வேண்டாம், உணர்வோடு கேள். விருப்பம் ஒரு அலை, அதற்கு இடம் தேவை. அந்த இடம் உன் உள்ளம், அதை தயார்படுத்துவதே முக்கியம். பிரபஞ்சம் என்பது ஒரு உயிருள்ள அலைபாயும் சக்தி. அது உன்னிடம் எப்போதும் கேட்கிறது. நீ யார், என்ன நம்புகிறாய், என்ன உணர்கிறாய்? உன் எண்ணங்கள், உன் உணர்வுகள், உன் செயல்கள், இவையெல்லாம் பிரபஞ்சத்துடன் பேசும் மொழி. உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்து. நீ கேட்பதை கேட்க பிரபஞ்சம் தயார். ஆனால் உன் உள்ளம் நம்பிக்கையுடன், அமைதியுடன் கேட்குமா? ஐயா, எனக்கு வேலை வேண்டும் என்று கேட்கிறாய். ஆனால் முயற்சி செய்யாமல் இருந்தால் அது எப்படி வரும்? எண்ணத்தில் தீவிரம் வேண்டும், ஆனால் செயலிலும் ஈடுபாடு வேண்டும். நான் உன்னோடு பேச விரும்புகிறேன், ஆனால் நீ மட்டும் சற்று அமைதியாய் அமர வேண்டும். உன் உள்ளம் எப்பொழுது அந்த அமைதியை உணர்கிறதோ, என் சத்தம் அப்பொழுதுதான் உனக்கு கேட்கும். நீ தினமும் சொல்ல வேண்டிய 4 வரிகள். 1, நான் சிவனின் பிள்ளை, எனக்கு எல்லாம் சாத்தியம். 2, பிரபஞ்சம் என் தோழன், நான் கேட்டதை அது தரும். 3, என் செயல்கள் என் பிரார்த்தனையை பூரணமாக்கும் கருவிகள். 4, ஓம் நமசிவாயா என்பது கோடிக்கணக்கான கோட்பாடுகளை உள்ளடக்கிய பரிபூரணமாகும். பிள்ளையே, ஓம் நமசிவாயா, இந்த ஒளி உன் உயிருடன் ஒத்திசைந்து ஒலிக்கட்டும். அந்த ஒளி உன்னை என்னுடன் கட்டட்டும். பிரபஞ்சம் உன்னை கவனிக்கட்டும். அதில் நீ பயணிக்கக்கூடிய வாகனமாக என் அருள் இருக்கட்டும். எப்போதும் நினைவில் கொள், நீ என்னை அழைத்தால் நான் கேட்பேன். நீ நடந்தால் நான் உன்னை வழிநடத்துவேன். நீ நம்பினால் நான் அருள் புரிகிறேன். என் அருள் எப்போதும் உன்னோடு. ஈசன் அடியார்களே, ஈசன் கூறும் இக்கருத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நமது ஸ்டோரி சர்க்கியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் நமச்சிவாய போற்றி என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே தாங்கள் செல்ல விரும்பும் சிவாலயம் குறித்தும் பதிவிடுங்கள். தங்கள் விருப்பங்களை ஈசன் நிச்சயம் நிறைவேற்றி தருவார். நம்பிக்கை இருந்தால் பதிவிடுங்கள். என் அன்பு பக்தர்களே, கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன். உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். துணிந்து முன்னேறு. உனக்கு வழிகாட்டியாக நான் எப்பொழுதும் இருப்பேன். நீ கலங்கி நிற்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை கரை சேர்க்க எனது கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் என்பதை மறவாதே. நம்பிக்கையை உறுதியாக பிடித்துக் கொண்டிருப்பவன் எந்த நேரத்திலும் வெற்றியை காண்பான். தோல்வி என்பது முடிவு அல்ல, புதிய தொடக்கம். எல்லாம் இழந்த பின்னும் யாரிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும். பாதை இல்லை என்பதை நினைத்து வருத்தப்படுவதால் ஒரு பயனும் கிடையாது. ஆகையால் புதியதாக பாதையை உருவாக்க கற்றுக்கொள். உனக்கானது கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய கையை வந்தடையும். அதை யாராலும் தடுக்க இயலாது. உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும். நிழலாக நான் இருக்கிறேன், கலங்காதே. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எதிர்பார்க்காத நேரத்திலே எதிர்பார்த்ததை நான் நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையோடு இரு, நன்மை உண்டாகும். வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக முடிவெடுத்து விட்டால் உங்கள் கண்களுக்கு தெரிய வேண்டியது உங்கள் இலக்கு மட்டுமே, காரணங்களோ விளக்கங்களோ அல்ல. பிரச்சனைகளும் காரணங்களும் மட்டுமே உங்கள் கண்களுக்கு தெரிகின்றன என்றால் நீங்கள் இன்னும் வெற்றி பெற உறுதியாக முடிவெடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். உங்கள் இலக்குகளை பெரியதாக அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பெரிய இலக்குகள் இல்லை என்றால் நீங்கள் பெரிய குறைபாடு என்றுதான் பொருள். நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் நம் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது. எனவே
ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கும் முன் நன்கு யோசியுங்கள். ஒரு முறை இதுதான் உங்கள் பாதை என்று முடிவெடுத்த பிறகு சற்றும் தயங்காதீர்கள். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் கண்முன் நிறுத்தினால் ஒரு நாள் நிச்சயம் அது நிறைவேறும். உங்கள் நம்பிக்கை அபரிமிதமான சக்தி கொண்டது. அதை ஒருபோதும் சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள். தெரியாது என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள். தெரியாதவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். முயற்சி செய்யுங்கள். உங்கள் அறிவை புதுப்பித்துக் கொள்ளாமல் உங்களால் வாழ்வில் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது. உங்களை நீங்கள் மெருகேற்றாமல் உங்கள் வாழ்க்கை மெருகேறாது. முக்கியமற்ற விஷயங்கள் கூட உங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திக் கொண்டேதான் இருக்கும். வாழ்வை பற்றிய தெளிவு உங்களிடம் இல்லை என்றால் உங்கள் சொந்த அனுபவங்களால் அதை கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையே கற்றுக் கொடுக்கும் என்று காத்திருந்தால் நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது வாழ்வதற்கு உங்களுக்கு வாழ்க்கையே இருக்காது. கனவு காணுங்கள். கனவுகளில் இருந்துதான் சிந்தனைகள் பிறக்கும். சிந்தனைகள் தான் செயல்களாக மாறும். உங்கள் செயல்களே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவ் என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்புமிக்க சிவாலயத்தின் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். ஒரு கோடாரி வலுவானதுதான், ஆனால் அதை கொண்டு முடியை வெட்ட முடியாது. ஒரு கத்தரிக்கோல் கூர்மையானதுதான், ஆனால் அதை கொண்டு மரத்தை வெட்ட முடியாது. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனித்திறமை உண்டு. அது ஒருவரிலிருந்து மற்றொருவருக்கு மாறுபடும். ஒருபோதும் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடாதீர்கள். உங்கள் திறமைகள் வேறு, உங்கள் படைப்பின் காரணம் வேறு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தோல்வி உங்களை துரத்தினால் நீங்கள் வெற்றியை நோக்கி ஓட வேண்டுமே தவிர துவண்டு போய் பாதியிலேயே விழுந்து விடக்கூடாது. துவண்டு போய் விழுந்து கிடந்தால் துன்பங்கள் மட்டுமே உங்களை சூழ்ந்து கொள்ளும். வாழ்க்கை கணக்கில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் மட்டுமல்ல, புரிதல் என்ற சூத்திரமும் உண்டு. அதை புரிந்து கொண்டால்தான் உங்கள் வாழ்க்கைக்கான விடை உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். நீங்கள் நேரத்தை வீணாக கழித்துக் கொண்டிருக்கும் போது கொஞ்சம் கடிகாரத்தை பாருங்கள். அதில் ஓடிக்கொண்டிருப்பது முள் அல்ல, உங்கள் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வீணாக கழிக்கும் ஒவ்வொரு நொடியும் திரும்ப பெறவே முடியாத பொக்கிஷம் என்பதை உணருங்கள். நேரத்தை சரியாக பயன்படுத்துவதும் நேரத்தை மிச்சப்படுத்தும் செயல்தான். நீங்கள் இழந்த ஒரு நொடி நேரத்தை எத்தனை கிலோ தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் திரும்ப வாங்கவே முடியாது. இன்றைய நாளை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள். நாளைய நாள் பற்றி அதிகம் நம்ப வேண்டாம். நீங்கள் செய்ய நினைக்கும் அனைத்தையும் இன்றைய நாளிலேயே தொடங்குங்கள். நாளை என்பது நிச்சயமில்லை. உங்கள் பார்வையும் சிந்தனையும் தனித்துவமாக செயல்பட்டால் அதுவே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். அதற்கு நீங்களே தனித்துவமானவன் என்பதை நீங்கள் உணர வேண்டும். முடிவெடுக்கும் வரை காத்திருங்கள். முடிவெடுத்து விட்ட பிறகு எதற்காகவும் காத்திருக்காதீர்கள். விரைவாக செயலில் இறங்குங்கள். அடுத்தது என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நொடியை இழந்து விடுவீர்கள். ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழுங்கள். இழந்த சந்தர்ப்பங்களை நினைத்து ஒருபோதும் வருந்தாதீர்கள். அதோடு முடிந்து விடுவதில்லை வாழ்க்கை. மீண்டும் உங்களுக்கான சந்தர்ப்பம் வரும். காத்திருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் வந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒருபடி மேலேற்றி விடவே வருகின்றன. எதற்கும் சோர்ந்து போய்விடாதீர்கள். ஒருவரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீங்கள் இன்று வலிமையோடும் அதிகாரத்தோடும் இருக்கலாம், ஆனால் காலம் உங்களை விட அதிக வலிமை வாய்ந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். வாழ்வில் வரும் துன்பங்களுடன் போராடி அதை வெற்றி கொள்பவனே சாதனை மனிதனாகிறான். துன்பங்களுக்குள் சிக்கி சிதைந்து போகிறவன் சாதாரண மனிதனாகிறான். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை இருக்குமானால் அதை சிதைக்கும் வகையில் எந்த வார்த்தைகளையும் கூறிவிடாதீர்கள். நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் கூட அவர்களை நிரந்தரமான சோகத்திற்குள் தள்ளிவிடலாம். பேசுவதாக இருந்தால் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை பேசுங்கள். இல்லை என்றால் பேசாமல் அமைதியாக இருந்து விடுங்கள். நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது மிகவும் கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். வெற்றி என்னும் மைல்கல்லை அடைய துணை செய்யும் மிகச்சிறந்த ஆயுதமே உங்களுடைய நம்பிக்கைதான். எதை இழந்தாலும் உங்கள் வலிமையை இழந்து விடாதீர்கள். வலிமையே உயர்வு, கோழைத்தனமே மரணம். வலிமையே இன்பம், வலிமைதான் மரணமில்லா பெருவாழ்வு. சில மனிதர்கள் இமாலய படிப்பறிவு பெற்றிருந்தாலும் அதைவிட அதிகம் கற்ற சில மேதைகளுக்கு முன் அவர்கள் சிறு குழந்தையாகத்தான் தெரிவார்கள். நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அகந்தையை மட்டும் உங்கள் சிந்தைக்குள் புகுந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உயர்ந்த நிலையை அடைவதற்காக நமது போராட்டம் நாம் உயர்ந்த நிலையிலிருந்துதான் வீழ்ச்சி அடைந்துள்ளோம் என்பதையே காட்டுகிறது.
இழந்த நிலையை திரும்பவும் அடைவது உங்களுக்கு அவ்வளவு சிரமமான காரியம் ஒன்றுமல்ல. உங்கள் முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் நீங்கள் முயற்சிப்பதில் மட்டும் ஒருபோதும் தோல்வியடைந்து விடாதீர்கள். தோல்விகளில் இருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் முளைக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நண்பர்கள் உங்களை கைவிட்டாலும் நீங்கள் நம்பும் உங்கள் நம்பிக்கை உங்களை கைவிடாது. எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையில் திடமாக இருங்கள். எதிர்ப்பின் வலிமை எங்கே குறைவாக இருக்கிறதோ அந்த வழியின் மூலமாகத்தான் உங்களால் சிறப்பாக வேலை செய்ய முடியும். உங்களை எதிர்க்க நினைப்பவர்கள் என்ன செய்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையின் வலிமை மட்டும் குறைந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களை எல்லோர் மத்தியிலும் வெற்றியாளராக மாற்றும். பொறாமை குணத்தை அடியோடு ஒழித்து விடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் வேலைகளை விடவும் மிகப்பெரிய வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். நீங்கள் அறிந்து கொண்டது அதிகமானால் அதன்படி செயல்படுவது மிகவும் குறையும். உங்கள் அறிவு அளவு கடந்து போய்விட்டது என்பதால் கூட சில நேரங்களில் உங்களின் செயல்பாடுகள் குறைந்து விடுகிறது. உங்களுக்கு எது தேவையோ அது சார்ந்த அறிவை மட்டும் பெருக்கிக் கொள்ளுங்கள். மற்ற அனைத்தையும் ஒதுக்கிக் கொள்ள பழகுங்கள். நாம் பல விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அவற்றில் ஒன்றை கூட செயல்படுத்துவதில்லை. நம்மில் சிலர் கிளிப்பிள்ளையைப் போல மாறிவிட்டோம். பேசுவது மட்டுமே நமது வழக்கமாய் மாறிவிட்டது. செயலில் ஒன்றும் நடப்பதில்லை. இது போன்ற வலிமையற்ற மூளையினால் எந்த இடையூறுகளையும் முறியடித்து சாதனைகளை படைக்க முடியாது. எதற்கெடுத்தாலும் காரணம் தேடிக்கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய சோம்பேறிகள். அவர்களால் எந்த வேலையையும் செய்ய முடியாது. அவர்களால் யாரோடும் ஒன்று சேர முடியாது. அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதும் இல்லை. அவர்கள் ஆழ்ந்த சுயநல முயற்சி கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மற்றவர்களைப் போலவே வேஷம் போட்டுக்கொண்டால் அவர்களைப் போலவே உயர்ந்து விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். அதனால் உங்களுக்குள் எந்த மாற்றமும் நிகழாது. ஏனெனில் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல்களும் திறமைகளும் வேறு என்பதே உண்மை. வெற்றிக்கான பாதையை பல நூல்களை படித்து கற்றுக்கொள்ளலாம். பல சாதனையாளர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு அதிலிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். பல மணி நேரம் வெற்றியாளர்களோடு பேசி பழகுவதாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் உங்களின் சொந்த அனுபவமே உங்களுக்கான சரியான ஆசான். நீங்கள் மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத பெரு மகிழ்ச்சியை தந்து உங்களை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன். எனக்கு நீங்கள் முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் ஆலயத்திற்கு நீங்கள் என்னை நாடி வரப்போகிறீர்கள். நல்ல காலம் உங்கள் வாழ்வில் பிறந்துவிட்டது. சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். வார்த்தைகளில் கவனமும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருந்தால் சிறப்பான வாழ்க்கை அமையும். ஈசன் அருள் கிடைக்கும். எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காதீர்கள். மாற்றம் உருவாக வேண்டுமென்றால் பல துரோகங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். என்னுடைய ஆசியும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடுங்கள். மனதளவில் எவராலும் உங்களுக்கு வலி ஏற்படுத்த முடியாது. நீங்கள்தான் உங்களை சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றுக்கு எதிர்வினையாக வலியை உருவாக்குகிறீர்கள். ஒரு நாள் வலியோடு போகும், மறுநாள் வெறுத்து போகும், சில நாட்களில் பழகி போகும். சிறிது காலம் போக துன்பம் போக்க மருந்தாக நான் வருவேன். நான் உங்கள் அப்பன் ஈசன். நீங்கள் தடுமாறி விழுந்து விட்டேன் என்று புலம்புகிறீர்கள். உங்களை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் தடம் மாறாமல் பல ரூபங்களில் வந்து உங்களை காத்து நிறுத்துவது உங்களுக்கு புரிகிறதா? கண்களை மூடி சிறிது யோசித்து பாருங்கள். தினந்தோறும் உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் மற்றும் பல உருவில் வந்து உங்களுக்கு வழிகாட்டி கொண்டேதான் இருக்கிறேன். நீங்கள் விழிப்பு நிலைக்கு வந்து நான் காட்டும் வழியில் நடக்க வேண்டும். உங்களுக்காக நான் இங்கே இருக்கிறேன் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள். மற்றவர்கள் உங்கள் பக்தியை பற்றி என்ன சொன்னாலும், நீங்கள் என்னை எப்படி உணர்ந்தாலும், எப்போதும் உங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் என் மனதில் உண்டு. உங்களுக்காக நான் எப்போதும் இருப்பேன். நீங்கள் கீழே இருக்கும்போது உங்கள் கையை பிடித்துக்கொண்டு மேலே அழைத்து வர நான் இருப்பேன். நீங்கள் யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள்ளுங்கள். உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், உரிமை இல்லாத நட்பும் யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று நிம்மதி கொள்ளுங்கள். என் பக்தர்களுக்கு என்றும் முடியாது என்பது ஒன்றுமில்லை. என்னை நம்பி முயற்சி செய்தால் எல்லாம் முடியும். நான் முடித்து காட்டுவேன். என் சோதனையை சந்தித்தால்தான் சாதனை. என்னை மனதில் நினைத்து தைரியமாக செயல்படுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். என் அன்பு குழந்தையே, தாங்க முடியாத மனச்சங்கடத்தில் இருக்கிறீர்கள். யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கிறீர்கள். உங்கள் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலே நான் அறிவேன். உங்களை தாங்கி பிடிப்பதும் நானே. நீங்கள் நல்லா வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உங்களை வாழ வைப்பேன். ஈசனை நம்பியவர் தோற்றுவதில்லை. வெற்றி உங்களது. கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்.
அழாதீர்கள். தெரியாமல் நடந்த தவறை நினைத்து வருந்தாதீர்கள். ஏனெனில் உங்களுடைய கவலைகளை போக்கவே நான் உள்ளேன். நோய் நொடிகள் நீங்கவும், கிடைக்க வேண்டிய பணம் கைகளில் சேரவும், சகல செல்வங்கள் பெருகி மிக அமைதியான வாழ்வு கிடைக்கவும், அப்பன் சிவன் மீது நம்பிக்கை வைத்து ஓம் நம சிவாய என மனதார ஒருமுறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். உங்கள் வாழ்வில் திடீர் திருப்பம் வரும். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். அதுதான் வாழ்க்கை. மாற்றங்களை மாற்ற முடியும், ஆனால் மாற்றியவர்களை மாற்ற முடியாது. நாம் பேசாவிட்டால் யாரும் வருத்தப்பட போவதில்லை. நம்மிடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அவ்வளவுதான். தனியாக நடக்க தயாராக இருங்கள். உங்களுடன் பயணிக்க நான் உங்கள் அப்பன் இருக்கிறேன். எனக்கு முன்னால் நீங்கள் தினமும் அழுவதையும் நான் அறிவேன். சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான். கடந்து வந்தால் அங்கு நான் உங்கள் அப்பா இருக்கிறேன். நிம்மதியை தருவேன். நீங்கள் இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தீர்களோ அது இப்பொழுது நிறைவேறப் போகிறது. உங்கள் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது. நான் உங்களுடன் இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள். நல்லது நடக்கும். எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகிறது. எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகிறது. நினைவில் நீங்கள் படும் கஷ்டமெல்லாம் உங்களை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று புரிந்து கொள்ளுங்கள். அனைத்திலும் நீக்கமர நிறைந்தவன் நான். பரம்பொருளின் இயக்கம் என்றே இங்கு ஒன்றுமில்லை. மனிதனின் ஜீவ இயக்கத்திற்கும் ஆதாரமானது பரம்பொருளே. இதை செய்தால் எவன் உன்னிடமிருந்து ஒதுங்கி நிற்பான்? ஒரு செயலில் தீமையையும் நன்மையையும் பார்க்காமல் தர்மம் எதுவோ அதை மட்டுமே நிறைவேற்றுங்கள். இது மட்டுமே உங்களை எம்மிடமிருந்து பாதுகாக்கும். உங்கள் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்தும் உங்களால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் காலதாமதமாகிவிடவில்லை. உங்கள் மனம் உங்களுக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும். மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும்போது உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும். ஒரு நல்லது நடக்கும். பலரிடம் ஆலோசனை கேளுங்கள். ஆனால் மனதை ஒருநிலைப்படுத்தி என்னை நினையுங்கள். உங்களுக்கு சரியான வழியில் உங்களை வழிநடத்தி நீங்கள் நினைத்த காரியத்தை அடைய வைப்பேன். கலக்கமில்லாமல் செயல்படுங்கள். நான் இருக்கிறேன். யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீங்கள் நீங்களாக இருங்கள். வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நீங்களாக இருந்தால் என்னை அடைவீர்கள். எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது சில மணி நேரங்களில் கடந்து விடுகிறது. அதுபோல எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது சில நாட்களில் கடந்துவிடும். வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை வீணாக்காதீர்கள். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களை கோழையாக்குவதும் இல்லை, வீரனாக்குவதும் இல்லை. உங்களை யார் என்று காட்ட நான் கொடுத்த வாய்ப்பை வீணாக்காதீர்கள். உங்கள் மனதில் ஏன் இத்தனை பாரம்? இந்த பாரங்களை சுமந்து கொண்டு எத்தனை தூரம் முன்னால் செல்ல முடியும்? என் பிள்ளையே, இதனை கொஞ்சம் இறக்கி வைத்தால் என்ன? ஈசன் உங்களுக்கு என்றும் துணையாக இருக்கும் போது நீங்கள் ஏன் இந்த பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? வாழ்வில் இன்னும் பல தூரங்களை கடக்க வேண்டியுள்ளது. சுமையோடு உங்களால் வெகு தூரம் செல்ல முடியாது. உங்கள் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு மிதமான மனதுடன் வாழ்வை நடத்துங்கள். உங்களுக்கு வலிமையான வெற்றியை நான் தருகிறேன். என் பிள்ளையே, உங்களுடைய மதிப்பு உயரும். உங்களை நிராகரித்தவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு உதவி கூறுவார்கள். நீங்கள் வாழ்வில் தோற்கவில்லை. உங்களுடைய நல்ல செயல்களை, நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். அவையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்ய உங்களை தேடி வரும். தினமும் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதீர்கள். உங்கள் வாழ்க்கை இப்பொழுது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கிறது. நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து சில காலங்களுக்கு பின் என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரம் செலவிட உங்களுக்கு வாய்ப்பு உருவாகும். நேர்மறை சிந்தனையோடு இருங்கள். நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். கற்பனைக்கும் எட்டாத கவலை உங்களுக்கு எதற்கு என் தங்கமே? எதிர்கால பயம் வேண்டாம். இன்றைய நாளை நிம்மதியுடன் வாழுங்கள். உங்கள் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். நீங்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள். அது தெரியாமல் நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். நான் இருக்கிறேன். என் பிள்ளையே, நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? என் பிள்ளையே, நடக்கும் நன்மைகள் அனைத்தையும் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். இவற்றை அனுபவிக்கும் போது ஆணவம் சிறிதும் வராமல் பார்த்துக் கொள்வீர்கள். எல்லாம் இறைவன் செயல் என எண்ணுவீர்கள். உங்கள் வாழ்க்கை என் கையில் என்று நீங்கள் விட்டுவிட்டதால் உங்கள் வாழ்க்கை உயரப் போகிறது. உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வெற்றி தொடர்ந்து பெற ஆரோக்கியத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க அனைத்தும் நான் செய்கிறேன். இருந்தும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. ஏன் உங்களுக்கு குழப்பம்?
இல்லத்தில் நல்ல மாற்றம் நடைபெறும். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பர். அன்பு குழந்தையே, உங்கள் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். பயம், கவலை, விரக்தியை தூக்கி எறிங்கள். எதற்கும் பயப்படாதீர்கள். உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நீங்கள் எப்பொழுதெல்லாம் மனமுடைந்து தனிமையை உணர ஆரம்பித்து விடுகிறீர்களோ, உங்கள் மனம் வலிக்கும் போது நீங்கள் மனதார என்னை நினைத்து ஓம் நம சிவாயே என சொன்னால் போதும். உங்களுக்காக நான் வருவேன். உங்களுக்கு தீங்கு செய்பவர்களை நான் கண்டுகொள்ளவில்லை, கண்டிக்கவில்லை என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்கள் பாதையில் கலங்காமல் தைரியமாக செல்லுங்கள். உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன். இடைவிடாமல் என்னை நினைத்து பாருங்கள். யாரும் தொட முடியாத உயரத்தில் உங்களை உயர்த்துவேன். உங்களுக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. நீங்கள் ஜெயமாக வாழ்வீர்கள். கலங்காதீர்கள் செல்வமே. உங்களை என் கண்வழி வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன். உங்களுக்கான காலம் கனிந்து வரும். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் ஒளிக்கும். இந்த ஈசன் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நடந்ததையே நினைத்துக் கொண்டிருப்பதால் உங்களால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அது நிச்சயம் உங்கள் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினையுங்கள். அன்பு குழந்தையே, நீங்கள் பார்க்கும் எல்லா உயிர்களிடமும் அன்பாக இருங்கள். உங்கள் அன்பு குணம் உங்களை உயர்ந்த இடத்தில் வைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை வெகு விரைவில் உங்களுக்கு தரும். அன்பும் கருணையும் நீங்கள் மற்றவர்களிடத்தில் காட்டும்போது அவ்வழியே உங்கள் வினை களையப்பட்டு உங்கள் வாழ்வுக்கான நல்வாய்ப்பு உருவாகும். விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் உங்கள் விதி என்றால் அதிலிருந்து உங்களை காப்பாற்ற எப்பொழுதும் நான் உங்களோடு இருக்கிறேன். தொடங்கும் முன் தயங்காது, தொடங்கிய பின் நடுங்காது, இடையில் உறங்காது, வேதனை கண்டு பதுங்காதீர்கள். சோதனை வரும் துவளாதீர்கள். சாதனை செய்வீர்கள், கலங்காதீர்கள். ஒரு நாள் நிச்சயம் வரும். அது உங்களால் மட்டுமே முடியும். நிச்சயம் உங்களுக்கான சக்தியை நான் இந்த ஈசன் தருகிறேன் மகனே. வெற்றி அடைவீர்கள். நல்லதே நடக்கும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாகச் செல்கிறது என்றால் கவலை கொள்ளாதீர்கள். நான் தான் உங்கள் கர்மாக்களிடம் போராடி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். பின்னர் உங்கள் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பிரச்சனை. என் பிள்ளையாகிய உங்களை இதில் வெற்றி அடையச் செய்து உங்கள் வாழ்க்கையை சீரமைப்பேன் என்று உறுதி செய்கிறேன். நம்பிக்கை என்னும் அச்சணியாக என்னை உங்கள் மனதில் நிறுத்தி பொறுமையாய் வாழ்ந்து வாருங்கள். உங்களை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன். என்னை சரணடைந்த உங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் என் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். உங்கள் பாரம் மட்டுமல்ல, உங்கள் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கிறேன். எவ்வளவு பெரிய கொடிய பிணியாகவும் இடர்ச்சலாகவும் இருக்கட்டும், தெய்வங்களுக்கு எதிராக ஏதோ தவறு செய்து அதனால் ஏற்பட்ட பாவமாக கூட இருக்கட்டும், ஈசனிடம் சரணடைந்து விட்டால் போதும். நம்மை கருணையுடன் காத்தருள்வார். தன்னை மனதார நம்பியவர்கள் யாராகிலும் கைவிட மாட்டார் ஈசன். நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன். உங்களை ஆட்டி வைப்பவன் நானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரம் நானே. எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது. உங்கள் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீங்கள் எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூரணமாக நம்புங்கள். உங்கள் உடல், மனம், செல்வத்தை என் பாதத்தில் வையுங்கள். உங்களை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் இருப்பிடம் உங்கள் இதயமே. உங்கள் இதயமே என் கோவில். சில காலமாக நீங்கள் நீங்களாக இல்லை. மனதில் கவலைகள் உங்களை பாழாக்கி படுத்துகிறது. நீங்கள் என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுப்பேன். உங்களுக்கு என்று படைக்கப்பட்ட ஒன்று உங்களை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீங்கள் தவமாய் வேண்டி நின்ற உங்கள் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீங்கள் சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உங்கள் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. மகிழ்வுடன் வாழ்வீர்கள். நீங்கள் கேட்ட வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்க இருக்கிறது. அதனால் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இருங்கள் என் தங்கப் பிள்ளையே. என் பிள்ளையே, உங்கள் வாழ்வில் நன்மைகள் தொடரும். பேச்சுவார்த்தை மூலம் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு தந்துள்ளேன். குடும்பத்தில் அமைதி தொடரும். தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். சில காரியங்களை தொடர்ந்து தள்ளி போட்டு வந்துள்ளீர்கள். அதை தொடங்குவது பற்றி கொஞ்சம் சிந்தித்து தொடங்க முயற்சி செய்யுங்கள். சிலரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். ஈசன் அருளால் என் வாழ்வில் அமைதி நிறைக்கிறது என்று ஒருமுறை பதிவிடுங்கள். அமைதியான வாழ்வு தொடரும். நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதீர்கள். உங்களை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உங்களை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். நீங்கள் போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம். மோசமான மனிதர்கள் வரலாம்.
எதைக் கண்டும் அஞ்சாதீர்கள். தைரியமாக உங்கள் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இருங்கள். நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீங்கள் அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. உங்கள் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இருங்கள். எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். வெற்றி நிச்சயம். என் அன்பு குழந்தையே, உங்கள் நீண்ட நாள் கனவு ஒன்றை மனதிலேயே வைத்துக்கொண்டு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். என் கனவு எப்பொழுது நிறைவேறுமோ என கவலையோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கனவை நான் நிறைவாக்கி தருவேன். என்னை நம்புங்கள். தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன். இனி உங்கள் வாழ்வில் உங்களுக்கு உதவ ஏதாவது ஒரு வடிவில் நான் வருவேன். என்ன, உறக்கம் வரவில்லையா? இல்ல உறங்க மனமில்லையா? இவையெல்லாம் சில காலம்தான் என்பது உங்களுக்கு தெரியாதா? இருந்தும் அறியா பிள்ளையைப் போல் எதையோ சிந்தித்து உறங்காமல் தவிக்காதீர்கள். விடியல் பல விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வரும். நீங்கள் சிந்திய கண்ணீரும் பட்ட துன்பமும் மற்றவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும் அதன் வலி என்னவென்று. கவலையை விடுங்கள். நான் உங்களோடு தான் இருக்கிறேன் என்பதை பல முறை உணர்த்தி இருக்கிறேன். உங்கள் அன்பை பார்த்து நான் தேர்ந்தெடுத்த என் பிள்ளை நீங்கள். யாராக இருந்தாலும் சரி, அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் போதும். ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் நான் தருவேன். சிந்தித்து செயல்படுங்கள். பிரார்த்தனைகள் வீண் போய்விடுமோ என்று பயந்து விட வேண்டாம். ஈசன் மேல் நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போய்விடாது. நாம் நினைத்ததை அவன் நிமிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான், சரியான நேரத்தில். எதுவும் நிரந்தரம் இல்லாத உலகில் உங்களது கவலையும் கண்ணீரும் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? தாங்கி பிடிக்க தாயாய், தூக்கி நிறுத்த தந்தையாய் நான் உங்கள் ஈசன் இருக்க நீங்கள் ஏன் இன்னும் கவலைப்படுகிறீர்கள்? நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். வாழ்க்கை எத்தனை வழிகளை தந்தாலும் அதே அளவுக்கு நல்ல சந்தர்ப்பங்களையும் தரும். இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாதீர்கள். இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கானது. நீங்கள் சஞ்சலப்படுவதாலோ கவலைப்படுவதாலோ எதுவும் மாறிவிடாது. உங்களுடன் இருப்பது நான் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கான தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி வைப்பேன். மனம் சஞ்சலப்படும் போது ஓம் நம சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். உங்கள் மனம் சஞ்சலப்படும் போது நீங்கள் செல்லும் ஆலயத்தின் பெயரை பதிவிடுங்கள். நான் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் என்னை நம்புங்கள். ஏனென்றால் 2 விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். ஒன்று, நானே காப்பாற்றுவேன், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத்தருவேன். கொடுப்பது நானெனில் தடுப்பது எவரோ? வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று கலங்கி நிற்காதீர்கள். நீங்கள் எவ்வளவு தடவை தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன். என்னை கோவிலுக்கு வந்து காண முடியவில்லையா? கவலை வேண்டாம். பசியில் இருக்கும் ஒரு ஆதரவற்றவரின் பசியை போக்கினால் நானே உங்களை காண ஓடி வருவேன். உங்களுக்காக 1000 உறவுகள் இருந்தாலும் உங்களது வாழ்வை தனியாகத்தான் வாழ வேண்டும். நீங்கள் யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களை யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஒரே நாளில் வாழ்க்கை நிச்சயமாக மாறாது. எது செய்வது என்றாலும் துணிந்து செய்யுங்கள். ஏனெனில் உங்களுடன் இருப்பது உங்கள் அப்பன். நீங்கள் எதிர்பார்த்திராத விதமாக கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் மாற்றுவேன். காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். ஆகையினால் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதீர்கள். உங்கள் மனநிறைவுக்காக உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள். உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன். தானமும் சரி, அன்பும் சரி, சிவபக்தியை விடச் சிறந்ததாகும். ஏனென்றால் அடுத்தவரை ஆனந்தத்தில் ஆழ்த்தி பார்ப்பதே சிவமாகும். என்னிடம் நம்பிக்கை கொண்டால் எப்பொழுதுமே வருந்த தேவையில்லை. கொடுப்பது நானெனில் தடுப்பது எவரோ? உங்கள் பிரச்சனைகளைக் கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள்? அமைதி கொள்ளுங்கள். நான் தான் கதி என வந்த உங்களை கைவிடுவேனா? நம்பிக்கை இருப்பதால் தான் என்னிடம் வந்துள்ளீர்கள். ஆனால் பொறுமை இல்லை உங்களுக்கு. நான் உங்களுக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன். மகனே, நீங்கள் என்றும் எனக்கு அள்ளிக் கொடுக்க வேண்டாம். இல்லாதவர்களுக்கு உதவுங்கள். சிறிதளவு கொடுங்கள். நான் உங்களுக்கு அள்ளிக் கொடுப்பேன். நீங்கள் கொடுப்பது எனக்கே கொடுப்பதற்கு சமம். சோர்ந்து போகாதிருங்கள். அடைபட்டது ஒரு வழிதான். இன்னும் 1000 வழிகள் உள்ளன. நீங்கள் சொல்வதற்கு சிலர் உங்களை தடுப்பார்கள். நீங்கள் உயர்ந்த பின் அவர்களே கை கூப்பி தடுப்பார்கள். நீங்கள் உங்கள் பாதையை நோக்கி போய்கொண்டே இருங்கள். விமர்சிப்பவர்களை விட்டுவிடுங்கள். ஏனெனில் அவர்களுக்கு பாதை என்பதே கிடையாது. உங்களுக்கான நேரம் வந்துவிட்டது. யாரை தேடியும் எதை தேடியும் நீங்கள் போக வேண்டாம். இனி உங்களை தேடி அனைத்தும் வரும். ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தில் இருக்கிறீர்கள். அது கண்டிப்பாக நடக்கும். நான் இருக்கிறேன். நாளைக்கு என்ன செய்யலாம் என யோசிக்கலாம்.
ஆனால் என்ன நடக்குமோ என யோசிக்காதீர்கள். அது நிம்மதியை கெடுத்துவிடும். பயந்து ஒதுங்கி போகும் வரைதான் இந்த சமூகமும் சூழ்நிலையும் உங்களை பயமுறுத்தி ஒடுக்க நினைக்கும். துணிந்து நில்லுங்கள். யாராவது எதையாவது உளறினால் அதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தால் நான் தருகின்ற எல்லையில்லாத ஆனந்தத்தை எப்பொழுதுதான் அனுபவிக்கப் போகிறீர்கள்? உங்கள் மனப்பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்கள். அறிவு, மனமாகிய இரண்டில் எது சொல்வதை பின்பற்றுவது என்று போராட்டம் எழும்போது உங்கள் மனம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அறிவால் அடைய முடியாத உயர்ந்த இடத்திற்கு நல்ல மனநிலைதான் ஒருவனை அழைத்துச் செல்லும். மற்றவர்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் மிகச்சிறிய அளவு உழைப்பும் உங்களுக்குள்ளே இருக்கும் சக்தியை தட்டி எழுப்புகிறது. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள். உழைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நடக்காது, கிடைக்காது என்பதெல்லாம் உங்கள் வாழ்வில் இல்லவே இல்லை என்பதை உணருங்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் இந்த வாழ்க்கை பலருக்கும் மிகப்பெரிய கனவு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. சிலவற்றை கடக்க பழகுவதை விட ஒரு முறையேனும் எதிர்க்க பழகுங்கள். வாழ்வில் எவ்வளவு வேகமாக செல்கிறோம் என்பதை விட எந்த தடைகளும் கண்டு நின்று விடாமல் எவ்வளவு தூரம் செல்கிறோம் என்பதே முக்கியம். இனிமேலாவது மாறிவிட வேண்டும், இனிமேலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும், இனிமேலாவது மாற்றம் வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை. இங்கு மாறிக்கொண்டே இருப்பது நாட்கள் மட்டும்தான். உங்களை நீங்களே மாற்றாமல் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. நீங்கள் வாழ்வில் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எல்லோரிடமும் பணிவுடன் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்ற தலைக்கணத்தோடு இருந்தால் வாழ்வில் அந்த உயர்ந்த நிலையில் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. யாரையும் திருத்துகிறேன் என்று அவர்களோடு முட்டி மோதிக்கொண்டே இருக்காதீர்கள். ஒரு சிலர் நீங்கள் என்ன செய்தாலும் மாற்றவே முடியாது. சிலர் அவர்களாகவே பட்டால் தான் திருந்துவார்கள். அவமானத்திற்கு எப்போதும் 2 குணங்கள் இருக்கும். ஒன்று கோழையாய் தற்கொலை செய்ய வைக்கும், இன்னொன்று வீரனாய் வாழ்ந்து காட்ட வைக்கும். இதில் நீங்கள் கோழையா வீரனா என்பதை உங்கள் சிந்தனையும் செயலும் தான் தீர்மானிக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்களுக்கு வரும் எந்த அவமானமும் உங்களை அழிக்க வரவில்லை, உங்கள் வாழ்வை அழகாக செதுக்கவே வருகிறது. உதவி வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நீங்கள் செய்யும் நற்செயல்கள் யாவும் வெளியில் தெரியட்டும். உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சம் இருட்டிலேயே இருந்து விடுவது சரியல்ல. தங்கள் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களை மட்டும்தான் நல்லவர்கள் என்று புகழும் இந்த உலகம் உங்களை யாரும் நல்லவர்கள் என்று சொல்லவில்லையே என்று வருந்த வேண்டாம். உங்களை யாரும் அப்படி சொல்லவில்லை என்றால் நீங்கள் யாருக்கும் கட்டுப்படாத சக்தி என்பதை உணருங்கள். எதையும் விமர்சிக்காதீர்கள், எதையும் வேடிக்கை பார்க்காதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை முழு கவனத்துடன் செய்யுங்கள். வருங்காலம் உங்களை நிச்சயம் உயர்த்தும். ஒருவருக்கு அவர் யார், எப்படிப்பட்டவர் என்று சிந்தனையோ கேள்வியோ இல்லாமல் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். வாழ்வில் நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாகவும் கவனமாகவும் செய்யுங்கள். அப்போதுதான் அந்த காரியங்களை பற்றி நீங்கள் கொஞ்சமும் அஞ்ச வேண்டியிருக்காது. நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்புகளில் ஒன்றை கூட தவற விடாமல் அவற்றை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள். வாழ்க்கை வெற்றிகள் நிறைந்ததாய் மாறும். எதிரிகளை கண்டு அஞ்சாதீர்கள். நண்பர்கள் தரும் ஊக்கத்தை விட நாம் வளர ஒரே ஒரு எதிரி தரும் ஊக்கம் மிகச் சிறந்தது. நீங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட பலமானதாக இருக்க வேண்டும். உங்களால் முடியும் என்று உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் மட்டும் பழகுங்கள். அவர்கள்தான் நீங்கள் விழும்போதெல்லாம் உங்களை தாங்கி முன்னேறி செல்ல உதவுவார்கள். தோல்விகள் இல்லாமல் வெற்றியை அடைய முடியாது. தோல்வி என்றும் வீரனுக்கு அழகுதான். துவண்டு போகாமல் முயற்சியை கைவிடாமல் சாதித்து காட்டுங்கள். இழந்த காலத்தை மறுபடியும் அடைய முடியாது. எதிர்காலம் என்னவென்று உங்களால் யூகிக்க முடியாது. கையில் இருப்பது நிகழ்காலம் மட்டுமே. அதை உங்கள் வாழ்விற்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொண்டு முன்னேறி செல்லுங்கள். எனக்கு தேவையான அனைத்தையும் நானே பெற்றுக்கொள்வேன் என்று நினைப்பவர்கள்தான் உறுதியான வெற்றி பெறுகிறார்கள். பயத்தின் முடிவில்தான் துணிச்சல் பிறக்கும். கஷ்டம்தான் இஷ்டப்பட்டதை அடைய வழிவகுக்கும். தோல்வி என்பது அசிங்கமோ அவமானமோ அல்ல. தோல்வி என்பது அனுபவம். தோல்வி வரும் என்று அஞ்சி பின்வாங்குவதுதான் அசிங்கம், அவமானம். வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது. அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும். உழைப்பும் நேர்மையும் உங்களோடு இருக்கும் வரை உங்களை ஒருவராலும் வீழ்த்திவிட முடியாது. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள். நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் பொய். நீங்கள் சரியில்லை என்பதே உண்மை. உங்கள் நேரத்தை சரியானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வெற்றி உங்களது. உங்கள் அமைதியை வெளியில் தேடாதீர்கள். அமைதியை உங்களுக்குள் நீங்களே உருவாக்குங்கள். அப்பொழுதுதான் உங்கள் மனம் தெளிவடையும்.
தெளிவான மனம் இருந்தால்தான் வாழ்வை வெற்றி கொள்ள முடியும். தொட முடியாத உயரத்தில் உங்கள் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இருங்கள். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பிறர் கையை எதிர்பார்த்து உங்கள் வாழ்க்கையை வாழ எண்ணினால் உங்களுக்கான வாழ்வு அங்கேயே பறிபோகும். குறையோ நிறையோ உங்களுக்கான வாழ்வை நீங்களே தீர்மானம் செய்யுங்கள். சோர்வடையும் நேரங்களில் துவண்டு விடாதீர்கள். அது உங்களுக்கான தேர்வு. அதில் வெற்றிக்கான தீர்வு கிடைக்கும் வரை அயராது உழைத்து விடுங்கள். என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட எந்த மனிதனும் அடுத்தவர்களின் உதவியை நாடுவதே இல்லை. முதல் முயற்சியில் தோல்வியானால் என்ன? மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தோல்வியையே வென்றுவிடலாம். பாதையில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று இல்லை, தவிர்த்து விட்டும் செல்லலாம். எதற்காகவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் விட்டு விடாதீர்கள். வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் சில வாய்ப்புகளை இழந்துவிட்டு வாழ்க்கையை தவற விடாதீர்கள். வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக கையாளுங்கள். உங்கள் முடிவுகளை நீங்களே எடுங்கள். வாழ்க்கை உங்களை சரியாக வழி நடத்தும். எதுவும் சுலபமில்லைதான், ஆனால் எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான். தன்னம்பிக்கையும் உழைப்பும் முன்னோடியாக இருந்தால் போதும். நிறைய நட்சத்திரங்களை பார்த்து ரசிப்பதற்கு நிறைய இருட்டை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியை அடைவதற்கு சில துன்பங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் பெருமை நீங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பது இல்லை, நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. இறைவன் யாருக்கு எதை விரித்துள்ளான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். அதை நீங்கள் கண்டடையும் வரை ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டே இருங்கள். உங்கள் உழைப்புக்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உங்களை வந்தடையும். நீங்கள் வெற்றிகரமான மனிதனாக மாறாமல் மதிப்பு மிக்க மனிதனாக மாற முயற்சி செய்யுங்கள். வெற்றிகள் தானாக உங்களை தேடி வரும். உங்கள் ஒவ்வொரு பயணத்திலும் உங்களின் இலக்கை அடைந்து விட வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. இலக்கை அடைய முடியாமல் போனாலும் உங்கள் பயணம் பயனுள்ளதாகவும் சிறப்பாகவும் அமைவது கூட மேலானதுதான். பாதைகள் எங்கே போகிறது என ஆராய்ச்சி மட்டும் செய்து கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு முதல் அடியை எடுத்து வையுங்கள். உங்கள் இலக்கில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பது எந்த பாதையாக இருந்தாலும் அது நிச்சயம் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். உங்கள் வாழ்வில் உங்களுக்கு கிடைக்கும் புகழை கொஞ்சமும் பொருட்படுத்தாதீர்கள். ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதி உடையவனாக உங்களை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட சில நேரங்களில் நீங்கள் எடுக்கும் ஒரே ஒரு முடிவு கூட போதுமானதாக இருக்கும். அந்த முடிவு உங்களின் வளர்ச்சிக்காக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் வீழ்ச்சிக்கானதாக இருந்துவிடக்கூடாது. நாம் வாழப்போவது இன்னும் சில வருடங்கள் தான். அதில் நாம் வாழ்க்கை மாற சில நொடிகளே போதுமானது. அந்த சில நொடிகளும் நீங்கள் எடுக்கின்ற முடிவில் தான் இருக்கிறது. முயற்சி செய்பவனுக்கு தட்டி கொடுங்கள், இயலாதவனுக்கு விட்டுக் கொடுங்கள், கேட்பவனுக்கு சொல்லிக் கொடுங்கள். வாழ்க்கையில் வீழ்ந்தவனை தூக்கி விடுங்கள். உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் பஞ்சமே இருக்காது. சவால்களும் தடைகளும் எவ்வளவு வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாயிருங்கள். எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும். நம் எண்ணங்களே நம்மை செதுக்கும் முறிகள் என்பதில் கவனமாக இருங்கள். உங்களின் எண்ணங்களும் செயல்களுமே உங்களின் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்காதீர்கள். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடையவே முடியாது. மகிழ்ச்சி ஒன்றை இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் கிடைக்காத இடத்தில் கொடுத்து விட்டும் செல்லுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை யாரும் தடுத்து விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் உழைப்பிற்கு கிடைத்த ஊதியம் சிறிதாக இருக்கிறதே என்று அருவருப்பாக நினைத்து விடாதீர்கள். வழியில் கிடைத்த 5 ரூபாயை விட உங்கள் உழைப்பினால் கிடைத்த ஒற்றை ரூபாய்க்கு தான் உண்மையில் மதிப்பு அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். உங்கள் வெற்றி தள்ளி போகலாமே தவிர உங்கள் முயற்சி ஒரு நாளும் வீண் போகாது. வாழ்க்கையில் ஆசைப்படுவதை மறந்து விடுங்கள், ஆனால் ஆசைப்பட்டதை மறந்து விடாதீர்கள். வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, ஆனால் வெற்றி பெறக்கூடிய அனைத்து தகுதிகளும் எல்லோருக்கும் உண்டு. இந்த உலகில் உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது, உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் தோற்று போகாத வரை. ஒரு விளக்கை கொண்டு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் அந்த விளக்கு எதையும் இழந்துவிடப் போவதில்லை. ஆனால் அந்த இடத்தில் வெளிச்சம் இருமடங்காகிவிடும். நம்மால் முடிந்தவரை நம்மிடம் இருப்பதை கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம். அதனால் நாம் இழக்கப் போவது எதுவும் இல்லை. உங்களை வீழ்த்த மற்றவர்கள் பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் உங்கள் மனம்தான். உங்கள் மனதை தோல்விகளாலும் தயக்கத்தாலும் நிரப்பி வைக்காதீர்கள். உங்கள் மனதை உறுதியான நம்பிக்கையினாலும் தெளிவான குறிக்கோளாலும் நிரப்பி வையுங்கள். உங்கள் மனம் எப்போதும் தெளிவாக இருந்தால் உங்களை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது. வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால்
நீங்கள் தோற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போய் சோர்ந்து விடாதீர்கள். மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்காகவே காத்திருக்கிறது. நம்பிக்கையோடு தடைகளை எதிர்த்து போராடுங்கள். நாம் போகின்ற பாதையில் 1000 நாய்கள் நம்மை பார்த்து குறைத்துக் கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நின்று நாம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் போக வேண்டிய பாதையை கூட மறந்து விடுவோம். குறைப்பது நாயின் இயல்பு. கடந்து சென்று கொண்டே இருங்கள். அப்பொழுதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் விரைவாக அடைய முடியும். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி நிற்காதீர்கள். என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு சமாளிப்பேன் என்று உறுதியோடு முன்னேறிச் செல்லுங்கள். தோல்விகள் உங்களை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும். உங்கள் வாழ்க்கையின் பெருமை நீங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பது இல்லை, நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. வாழ்க்கையில் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் முதலில் கவலைகளை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு எல்லாவற்றையும் நீங்கள் தானாகவே பெற்றுக்கொள்வீர்கள். நடக்கும் நிகழ்வுகளால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று கலங்காதீர்கள். இன்னும் எதுவும் முடியவில்லை. நான் உங்கள் பக்கம் உள்ளவரை. மனம் போன போக்கில் நீங்கள் போவதை நிறுத்துங்கள். மனம் உங்களை கட்டுப்படுத்துவதற்கு முன் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையே வாழ்வில் உங்களை முன்னேற வைக்கும். வாழ்வில் ஏற்படும் இழப்புகளை கண்டு கலங்கி விடாதீர்கள். இழப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இவ்வுலகம் வெற்றிகரமான வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கிறது. இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதீர்கள். இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இருங்கள். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை விஷயங்கள் அனைத்தும் நேர்மறையாக மாறுவதாக எண்ணி கண்களை மூடி இப்போது கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு விடியலும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான். எல்லாவற்றுக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள் என்பதே அது. உங்கள் உதட்டோரம் சிறு புன்னகை எப்போதும் இருக்கட்டும். அது வெறும் புன்னகை மட்டும் அல்ல, அது உங்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையின் அடையாளம். உங்கள் பலம் எதுவோ அதை நீங்களே சிதைத்து விடாதீர்கள். கரைகளை தாண்டும் முகில்களும் கட்டுப்பாட்டை தாண்டும் மனங்களும் தனது பலத்தை இழந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லோருடைய வாழ்விலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது. இழப்புகள் வலிகளை மட்டும் தருவதில்லை, மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது. வாழ்வில் உங்களுக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டுங்கள். உங்களுக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உங்களை விட்டு எங்கும் சென்று விடாது. அவை அனைத்தும் உங்கள் வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தான் உங்கள் தகுதிகளை உயர்த்தி கொண்டு அவைகளை உணர ஆக்கிக் கொள்ள தாமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களை மற்றவர்களை விட சிறப்பானவனாக மாற்றும். உங்களை சரி செய்து உங்கள் கவனத்தை ஒருநிலைப்படுத்துங்கள். உங்கள் கவனம் செல்லும் இடத்தில்தான் உங்கள் முழு ஆற்றலும் பாயும். வாழ்க்கை உங்களை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள். நீங்கள் படும் கஷ்டமெல்லாம் உங்களை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக. கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதே இல்லை. உங்கள் முயற்சிகள் தான் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும். தினசரி கடமைகளை திட்டமிட்டு செய்து வந்தால் வெற்றியும் தைரியமும் நம்மிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உங்கள் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீங்கள் வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது. வெற்றியின் ரகசியம், தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம், ஆனால் வெற்றி அடைய ஒரே ஒரு வழிதான், உழைப்பு. வழி சொல்லத் தெரிந்த யாரும் உங்களுக்கு வழி சொல்லப் போவதில்லை. உங்கள் வாழ்க்கை என்றும் உங்கள் கையில்தான். உண்மையில் நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டங்கள் உங்களை ஒன்றுமே செய்வதில்லை. உங்களுக்குள் தோன்றும் அதை பற்றிய பயம்தான் உங்கள் மனதை கலக்கி அறிவை குழப்பி உங்களை நிலைகுலைய செய்து விடுகிறது. ஒருவரின் வசதியோ பணமோ அழகோ அவரை உயர்த்துவதில்லை. ஒருவரின் நற்செயல்களே அவரை வாழ்க்கையில் உயர்த்தி வைக்கும். எப்போதும் நல்லதையே சிந்தனை செய்யுங்கள். நீங்களும் வாழ்க்கையில் உயர்வடைவீர்கள். தேவையில்லாமல் உங்கள் நிலையை விமர்சிப்பவர்களை சிரித்துக் கொண்டே கடந்து செல்லுங்கள். உண்மையில் தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை. சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் யாருடைய உதவியுமின்றி உங்களால் தீர்த்து கொள்ள முடியும். வாழ்வில் நீங்கள் இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உங்களை தயார் செய்கிறது. முடிந்து போனதை கனவாக நினைத்துக் கொள்ளுங்கள். நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்வில் வெற்றிகள் குவியும். உங்கள் செயல்களுக்கான வெகுமதிகள் உடனே கிடைப்பதில்லை. ஆனால் அது எவ்வளவு தாமதமாக கிடைத்தாலும் அவ்வளவு நிலைத்து நிற்கும் என்பதை நம்புங்கள். உங்கள் தன்னம்பிக்கையை விட்டுக் கொடுக்காதீர்கள். ஆம், உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் நடக்கும்போது அதை திமிர் என்று மற்றவர்கள் கூறினால் அதை நினைத்து வருந்தாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு கொள்கையில் பிடிப்புடனும்
விடாமுயற்சியுடனும் நேர்மையாகவும் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் காத்திருக்கிறது. காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் உங்கள் நிம்மதிதான் தொலையுமே தவிர அதனால் உங்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல. உங்களுக்கு நெருங்கியவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியாய் மனதில் வளர்கிறது. முடியும் வரை முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடியும் வரை அல்ல, நீங்கள் நினைத்ததை முடிக்கும் வரை. முடிந்து போன விஷயங்களை மீண்டும் பேசி அதில் உங்களுக்கான நியாயத்தை நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். அது கர்மவினைப்படி உங்களுக்கு எதிராக எப்படி முடிய வேண்டுமோ அப்படி முடிந்துவிட்டது. வருங்காலத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அது உங்களுக்கான நியாயத்தை பேசும். உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டியது இல்லை, காலம் நிரூபிக்கும். வழிபாடு செய்யுங்கள், என் அருகில் நீங்கள் வருவீர்கள். ஆனால் ஒருவரின் பசியை போக்குங்கள், நான் உங்கள் அருகில் வருவேன். கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத என்னை மதித்தும் பயனில்லை. பிரபஞ்சம் உங்களை தண்டிக்கவோ ஆசீர்வதிக்கவோ இல்லை. அது உங்கள் அணுகுமுறைகள், எண்ணங்கள், செயல்கள் மற்றும் நம்பிக்கைகளை சார்ந்ததை மீண்டும் பிரதிபலிக்கிறது. எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும். எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும். திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை. பொறுமையை விட மிகச் சிறந்த குணமும் இல்லை. நீங்கள் இழப்பது எதுவாக இருந்தாலும் அது உங்களுடையது அல்ல. அவை நீங்கள் யார் என்பதை உணரக் கொடுத்த ஒன்று. ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு பொய்யை உணர்கிறீர்கள். எதுவும் நிரந்தரமில்லை. உங்கள் முகச் சோகத்தை காண நான் வரவில்லை. உங்கள் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கிறேன். என் அன்பில் நிறைந்த நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இந்த நாள் உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். எந்த முடிவையும் சிந்தித்து எடுங்கள். உங்களுக்கு துணையாக உங்கள் அப்பன் ஈசன் ஆசி என்றும் உள்ளது, நிழலாக. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரும் உங்களுக்காக அனுப்பப்பட்டவர்களே. வேண்டியவர், வேண்டாதவர், தெரிந்தவர், தெரியாதவர் என்று யாருமே இல்லை. உங்கள் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உங்களது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் உங்கள் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அது தேவையற்ற பயம். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது. பயம் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும், உங்கள் செயல்பாட்டை தடுக்கும். பயத்தை விடுங்கள், நல்லதை நினையுங்கள். உங்களுக்கு நன்மைகள் மேலும் பெருகும், வாழ்க்கை உயரும். இன்று உங்களை ஏளனம் செய்பவர்கள் நீங்கள் அடுத்து செல்லும் உயரம் அறியாதவர்கள். உங்கள் விதியே இப்படித்தான் எனச் சொல்பவர்களுக்கு சத்தமிட்டு சொல்லுங்கள், என்னிடம் இருப்பது என் அப்பன் ஈசன் என்று. விதியையும் மாற்றுவேன், உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வேன். கலங்காதீர்கள், நான் இருக்கிறேன். சிதறும் எண்ணங்களை சிவபெருமான் மீது செலுத்துங்கள், சிந்தனை தெளிவாகும். நீங்கள் சிவனின் பிள்ளை, உங்களது மனம் மருத்துவம் அடையும். மனம் உடையும் போதெல்லாம் தவறாமல் உங்கள் கண்முன்னே தோன்றி தரிசனம் தருவேன். எதற்கும் கலங்காதீர்கள், இது உள்வினை. மனிதனுக்கு பயம் வந்தால் பக்தி வருகிறது, பக்தி வந்தால் புத்தி வருகிறது, புத்தி வந்தால் வெற்றி வருகிறது, வெற்றி வந்தால் வசதி வருகிறது, வசதி வந்தவுடனே திமிர் வருகிறது, திமிர் வந்தவுடன் நான் என்ற ஆணவம் வருகிறது, ஆணவம் வந்தால் அழிவு வருகிறது, அழிவு வந்தவுடன் பயம் வருகிறது, பயம் வரும்போதே மீண்டும் மனிதனுக்கு பக்தி வருகிறது. பிரபஞ்சத்தின் நோக்கம் மனித உடல் எடுத்த அனைவரின் நோக்கமும் தன்னை அறிவதும் தலைவனாகிய இறைவனை அறிவதுமே. பொம்மலாட்டத்தில் வெகு நாட்களாக பொம்மைகளின் அசைவுகளை மட்டுமே பார்த்தவர்களுக்கு திரைக்கு பின்னால் யார் பொம்மைகளை ஆட்டி வைக்கின்றார் என்று யோசித்து அவரை காண முற்படுவார்கள். பொம்மலாட்டம் பார்த்து பார்த்து சலித்தவர்களே ஆட்டக்காரரை காண முயற்சி செய்வார்கள். தன்னை மறந்து பொம்மலாட்ட மாயத்திலேயே இருப்பவர்களுக்கு ஆட்டக்காரரின் நினைவு வராது. வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது. சூழ்நிலைகள் கடினமாக இருந்தால் சோர்ந்து விடாதீர்கள். உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை காக்க வந்து நிற்பான். உன்னை கருவிலேயே காத்தவன் நான், இப்போது எவ்வாறு கைவிடுவேன்? உங்கள் மனம் உடையும் போதெல்லாம் தவறாமல் உங்கள் கண்முன்னே தோன்றி தரிசனம் தருவேன். தீராத மன அழுத்தத்தில் இருளில் பயணிக்கும் போது சிவம் என்னும் மொழியை தவிர வழிதுணை வேறு எதுவும் இந்த உலகில் இல்லை. கவலையை விடுங்கள், நாங்கள் இருக்கிறோம். சிலர் உங்களை ஏமாற்றுவார்கள், சிலர் உங்களை அலட்சியமாக பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது உங்களை பாதுகாப்பது நாங்கள் என்று. எங்களை நம்பிய உங்களை கைவிடுவோமா? உங்கள் நல்ல மனதிற்கு என்றும் உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன். தாழ்த்தி பேசியவர் முன்னிலையில் உங்களை வாழ வைப்பேன். ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ
உங்களை விடாமல் துரத்துகிறது என்றால் அது உங்களை பெரிய வெற்றியை நோக்கி நகர்த்துகிறது என்று அர்த்தம். வார்த்தைகள் நம்முடையது என்பதற்காக மனதில் தோன்றுவதை எல்லாம் பேசாதீர்கள். சிலர் புரிந்து கொள்வார்கள், பலர் பிரிந்து செல்வார்கள். உங்களை சுற்றியுள்ளவர்களை மனமகிழ்ச்சியுடன் ஆனந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களை உயர்த்தும். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விடப் போவதும் இல்லை, உன்னை இகழ்வதால் தாழ்ந்து விடப் போவதும் இல்லை. என்றும் நீ நீயே என்பதை புரிந்து கொள். மனதை இங்கு அங்கு என்று அலைய விடாமல் ஒருநிலைப்படுத்தினால் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் தெரிவேன். பிறருடைய உத்தரவுக்கு பயந்து நடக்காதீர்கள். நாளடைவில் சிந்திக்கும் சக்தியை இழந்து விடுவீர்கள். உன் மனம் தள்ளாடிக் கொண்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும். நிழலாக நான் இருக்கிறேன், கலங்காதே. இன்று உன்னை தடுக்கும் முதல் தடை அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம்தான். யாரையும் திரும்பி பார்க்காமல் நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய். ஏனெனில் இங்கு பார்க்க வருபவர் எல்லாம் பாவம் பார்க்காமல் பறிக்கத்தான் நினைப்பார்கள். வீண் யோசனையை விட்டுவிடுங்கள். காலம் உனக்கான இடைவெளிகளை ஏற்படுத்துவதில்லை. நீ அதை எந்த கோணத்தில் பார்க்கிறாயோ அவ்வாறு உனக்கு காட்சி தரும். நீ கலங்கி நிற்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை கரை சேர்க்க எனது கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் என்பதை மறவாதே. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடுதான் நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் சவால்கள் வரும். ஒவ்வொரு சவாலும் உங்களை வலிமை கொண்டவராக மாற்றும். நம்பியதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. காலம் அனைவரின் முகத்திரையையும் உடைத்தெறியும். உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய். நம்பிக்கையுடன் இருங்கள். அடுத்தவர்களின் கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. எல்லாம் இழந்த பின்னும் யாரிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவரே வெற்றிக்கு தகுதியானவர். இன்று உன்னை தூக்கி கொண்டாடுபவர்கள் ஒரு நாள் இறக்கியும் விடலாம். எதற்கும் தயாராக இரு. வெற்றி அடைய வேண்டும் என முடிவு செய்துவிட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் கிடையாது, இலக்கு மட்டும்தான். உங்களுக்கு சிவபெருமானை மிகவும் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாய என்று மனதார பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே நீங்கள் கடைசியாக சென்ற சிவன் ஆலயம் பெயரையும் பதிவிடுங்கள். நீ நினைப்பது நல்லதாக இருந்தால் நடப்பதும் நல்லதாகவே இருக்கும். இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, இந்த நிமிடம் கூட நிரந்தரமில்லை. எங்கு உங்கள் கவனம் பாய்கிறதோ அங்கதான் உங்கள் சக்தியும் பாய்கிறது. கவனத்தை சரியான இடத்தில் செலுத்துங்கள். அனைவரையும் நம்பு, ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு. அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் நிச்சயம் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். சில விஷயங்கள் விரைவில் நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். தாமதத்திலும் நன்மை இருக்கும். அனைத்திற்கும் பதில் கிடைக்கும். மனதின் வேகம் அதிகமாக இருப்பதனால தான் குழப்பம் வருகிறது. மனதின் வேகத்தை குறைங்கள். காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது. நம்பிக்கை இழக்காதே. எல்லாம் நன்மைக்கே. சில தடங்களுக்கு என்றும் வருந்தாதே. அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். அனைத்தையும் உனக்கு சாதகமாக உன் அப்பன் ஈசன் மாற்றுவார். உன் முடிவுகள் உன்னுடையதாக இருக்கட்டும். அடுத்தவர் சொல் கேட்டு நீ யோசிக்காமல் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் உன்னை யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும். அது அவனுக்கு பொழுதுபோக்கு. நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது உன் வாழ்க்கை. உன்னை ஒதுக்கியவரும் காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய். உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். துணிந்து முன்னேறு. உனக்கு வழிகாட்டியாக நான் எப்பொழுதும் இருப்பேன். பொறுமையும் நிதானமும் அவசியம். உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்றே விலக்கிவை. ஓய்விடு. நிதானமாக யோசி, பின் செயல்படு. எல்லாம் சுபமாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும். பக்திக்கு பலன் நிச்சயம். நடக்கட்டும். நம்புகிறோம் என்பது மனிதர்களின் வாக்கு. நம்பினால் நடக்கும் என்பது இறைவனின் வாக்கு. உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடுங்கள். அதுவே இறைவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நீ நினைத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும். பாதை இல்லை என்பதை நினைத்து வருத்தப்படுவதால் ஒரு பயனும் கிடையாது. ஆகையால் புதியதாக பாதையை உருவாக்க கற்றுக்கொள். ஆழ்ந்த உறக்கத்தில் உன் ஆணவம், உன் எண்ணங்கள்,
உன் ஆசைகள் அனைத்தும் கைவிடப்படுகிறது. இதையே நீ விழிப்பு நிலையில் உன்னால் செய்ய முடிந்தால் நீ உன்னை அறியலாம். தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதில் தவறொன்றுமில்லை. உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் 3 வகையான தீர்வுகள் உள்ளன. ஏற்றுக்கொள்வது, மாற்றிக்கொள்வது, விட்டுவிடுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டுவிடுங்கள். ஒருத்தரிடம் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்துல பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் சொல்வதை அவர்கள் எந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பேசுங்கள். இன்று யாரிடமும் எதற்காகவும் வாக்குறுதிகளை கொடுத்து விடாதீர்கள். நீ விரும்பிய வாழ்க்கையை தொடங்கு. நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல வழியை காட்டுவேன். எந்த பயமும் வேண்டாம். உனக்கானது கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய கையை வந்தடையும். அதை யாராலும் தடுக்க இயலாது. என்னை ஆத்மார்த்தமாக வணங்கும் பக்தனுக்கு அவன் செல்லும் வழி எங்கும் நான் காட்சி தருவேன். இதுவே அவன் என்னை பரிபூரணமாக வணங்குவதற்கு சாட்சி. தப்பித்தவரையும் ஒருமுறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள். முன்பை விட அதிகமாக உடைத்து தூளாக்கி விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனதில் எவ்வளவு வலிகளை நீ சுமந்தாலும் உன் உதட்டில் எப்பொழுதும் சிரிப்பை வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு வலிகள் போக்கும் மருந்தாக நான் உன்னோடே இருந்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன். இனி எப்பொழுதும் உன் முகத்தில் அந்த சிரிப்பை நிரந்தரமாக்குவேன். நிம்மதி எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என்று புலம்பாதே. ஒரு சிறு பறவையின் பசி தாகம் தீர்த்துப்பார். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். ஆனால் நீயோ என்னை வேறு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய். அமைதியாக அமர்ந்து உன் 2 கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய். வீணாக குழம்பாதே. முதலில் தைரியமாக இருக்க கற்றுக்கொள். தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய். நம்பிக்கையுடன் இரு. எனக்கென்று யாரும் இல்லை என்று நினைப்பது மனித நிலை. அனைவருக்காகவும் நான் இருக்கிறேன் என்பது சிவநிலை. சிந்தனையில் சிவநாமம் இருந்தால் சிந்திப்பது அனைத்தும் வெற்றியே. எதனால் கண்ணீர் சிந்தினாயோ அதனாலேயே ஆறுதல் அடைவாய். எதை இழந்தாயோ அதை விட பெரியதாய் அடைவாய். இழந்தல் போன்றே அடைந்தலும் உண்டு என்பதை மறவாதே. தனக்கு உதவ யாரும் இல்லை என உணர்ந்தவன் அடுத்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிதானமாகத்தான் இருக்கும். நீ எந்த உயரத்திற்கு சென்றாலும் சரி, கற்றுக் கொடுத்தவனையும் விட்டுக் கொடுத்தவனையும் என்றும் மறக்காதே. இங்கு நாம் அடுத்த ஜென்மத்திற்கான விதியை ஒவ்வொரு நொடி பொழுதும் அறியாமை என்னும் இருளினால் எழுதி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்ய பழகினால் பிறவி என்னும் கடலினை கடக்க முடியும். கடவுள் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக மாற்ற நினைக்கும் போதெல்லாம் அவர் எப்போதும் முதலில் அவனை துண்டு துண்டாக உடைப்பார். செய்வதை துணிந்து செய். உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது என்ற முத்திரையை குத்தியவர்கள் எல்லாம் தலைகுனியும் அளவிற்கு ஒரு வெற்றியை பதிவு செய். கருணை நிறைந்த செயல்களே இறைவனை கவரும். பக்தி பக்குவம் அடையும் போதுதான் தெய்வம் கேட்ட வரத்தை கொடுக்கும். சில நேரங்களில் சில தடங்கல்கள் கூட கடவுளின் மொழிகள்தான் என்று நம்புங்கள். ஒருவனை ஆட வைப்பதும் அடங்க வைப்பதும் ஆட்டி வைப்பதும் அனைத்தும் நானே. படைத்தவனுக்கு தெரியும் பழுதை எப்படி நீக்க வேண்டும் என்று. எத்தனை இடர்கள் வந்தாலும் தொல்லைகள் வந்தாலும் பாதகமில்லை. நான் நேர்மையாகத்தான் நடப்பேன், நான் உண்மையாகத்தான் இருப்பேன் என்று ஒரு மனிதன் வைராகிய மனதை பெற்றுவிட்டால் அவனை யாரும் அசைக்க முடியாது. அப்படி வாழ வாழ ஒரு நிலைக்கு மேல் விதி கூட அவனுக்கு எதிராக வேலை செய்யாமல் ஒதுங்கிவிடும். பொருள் தேடினேன், பொறுமை இழந்தேன். பணம் தேடினேன், பசியை மறந்து உன்னை நினைத்தேன். மன அமைதி என்ற மருந்தை பெற்றேன். என் ஈசனே, சிவபெருமான் உங்களை காக்க வைக்கிறார் என்றால் தயாராக இருங்கள். நீங்கள் வேண்டியது கூடிய விரைவில் நடக்கப் போகிறது என்று. எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதையும் நான் அறிவேன். என்னை நம்பு. நீ என்னிடம் தீர்வு கேட்கிறாய். ஆகவே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உனக்கானது என்று படைக்கப்பட்டிருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய். எல்லாம் நன்றாகவே நடக்கும். எனக்கு நீ மட்டும் போதும். நீதான் எனக்கு எல்லாவுமாக இருக்கிறாய். ஆகையினால் நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கை பற்றி கவலைப்பட வேண்டும்?
வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாசலை சூட உனக்கு தேவை துணை அல்ல, துணிச்சல். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்ததை நான் நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையோடு இரு, நன்மை உண்டாகும். இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான். ஆகையால் அவன் போக்கில் விட்டுவிடுங்கள். நீ முயற்சிக்காத வரையில் எதுவும் இங்கு எளிதாக கிடைக்காது. நினைவில் கொள்ளுங்கள், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அன்பாக நடத்தி பாருங்கள். அவர்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்பார்கள். உன் விரும்பிய தெய்வங்களின் நேரடி பார்வை உன் மீது படும் யோகம் உண்டாகும். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். நல்ல வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும். தை அமாவாசை போல தை பௌர்ணமி விரதத்திற்கும் அதிகமான பலன்கள் உண்டு. நாவின் நீளம் 3 அங்குலம்தான், ஆனால் அது 6 அடி மனிதனையும் கொன்றுவிடும். உண்மையான இல்லறத்தில் உடல் அழகை விட மன அழகை நிலைத்து நிற்கும். உண்மையான அன்பை தெய்வீகமாக விடாமல் காப்பது ஒவ்வொரு ஆணின் பெண்ணின் கடமை. உண்மையான அன்பிற்கு உதாரணமாக நாம் வெளிப்படுத்தும் குணத்தை கூறலாம். நமது நல்ல கெட்ட காலங்களுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு. இந்த பிறவியில் யார் எப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பது உன் கையிலேயே உள்ளது. எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை. நமக்கு நடக்கப் போகும் நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது. அதேபோல் தீமையையும் கொடுக்க முடியாது. விதி மதி வழியே, மதி மனம் வழியே, மனம் என் சிவம் வழியே என்றால் விதியையும் மதியையும் வென்றுவிடலாம். நம்முள் நடராஜர் நடனமாடும் வரைதான் நாம் நடமாட முடியும். இல்லையேல் நம்மை பிணம் என்று கூறி எரித்து விடுவார்கள் என்பதை மறவாதிரு மனமே. சிவனுக்கு கங்காதரன் என்னும் பெயருண்டு. இந்த திருநாமத்தை சொல்வதால் கங்கை நதியையும் வணங்கிய புண்ணியம் கிடைக்கும். ஆலகால விஷத்தை உண்டு அதை கண்டத்தில் நிறுத்திய சிவபெருமானின் திருக்கோலமாகும் இது. நீல நிற கழுத்தை உடையவர் என்பதால் சிவனுக்கு நீலகண்டன் என்னும் திருநாமம் உண்டாயிற்று. பிரதோஷ விரதம் உருவானதற்கு காரணமாக அமைந்த சம்பவம் என்பதால் இந்த திருநாமம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். இந்த வாழ்க்கை நடைமுறையில் நாம் ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம், இல்லையெனில் கற்பிக்கிறோம். இதில் நாம் அனைவரும் அதிகமாக கற்பது அல்லது கற்பிப்பது நம் வாழ்க்கை துணையுடன் மட்டுமே. நமக்கு விதிக்கப்பட்டது நம் கடமையை செய்வது மட்டுமே. பலனை ஆண்டவனிடம் விட்டு விடுவோம். நடப்பதை ஏற்கும் பக்குவத்தை மட்டுமே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை மாற்ற முயலும் போது மேலும் மேலும் துன்பத்தையும் சோகத்தையுமே பலனாக பெறுகிறோம். கோவிலுக்கு போகலாம் என்று பார்த்தேன். நல்ல நாள், நல்ல காரியம். இன்று போய் இப்படி மாதவீடாய் என்று கூறுகிறாயே என பல வீடுகளில் ஆண்கள் கோபத்தில் திட்டுவது வழக்கம். மாதவீடாய் என்பது ஒவ்வொரு மாதமும் நடக்கும் இயற்கையான நிகழ்வு. இதை தடுக்க முடியாது. ஏற்கனவே வழியில் இருக்கும் அவர்களை வார்த்தைகளால் துன்பப்படுத்துவதை தவிர்க்கவும். பெண்களின் மனது பூ போலத்தான். அதில் வாசனை வருவதும் வாடிப்போவதும் ஆண்களின் கையில்தான் உள்ளது. எல்லோருடைய வாழ்வும் விரும்பியபடி அமைந்து விடுவதில்லை. வெறுமையும் தனிமையும் ஆட்டிப்படைகிறது. விதியே என்று வாழ்பவர்கள் நிறைய பேர் உண்டு. நம்பிக்கை இழக்காதே. வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலாக எதையாவது பெறுவாய். ஆனால் இறைவனின் மீதான நம்பிக்கையை நீ இழந்தாயானால் அதை ஈடு செய்ய உன்னால் முடியாது. மனதை நீங்கள் ஆளுங்கள். இல்லை என்றால் அது உங்களை ஆட்சி செய்யும். கர்ம வினை. வினை விதைத்த வழியில் விதி நடக்கும். விதி வகுத்த வழியில் நாம் நடக்க வேண்டும். இனிப்பு, உப்பு, காரம், புளிப்பு மகிழ்ச்சி அளவோடு இருந்தால்தான் அனுபவிக்க முடியும். கோபம், பொறாமை, அசோமி, இதனையே வெறுப்பு, கவலை அதிகமாக இருந்தால் அழிந்து போய் விடுவார்கள். பாவ புண்ணியங்களுக்கு கூட்டல் கழித்தல் கிடையாது. இரண்டையும் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். பணமும் நிம்மதியும். பணம் மட்டுமே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்று ஒரு சித்தாந்தம் உள்ளது. ஆனால் பணமே இல்லாத ஒரு சாதாரண மனிதன் கூட தன்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் சந்தோஷமாக இருக்கிறான். அதே போல பெரும் பணக்காரர்களையும் துக்கங்கள் விடுவதில்லை. பழி வாங்கும் எண்ணம் வேண்டாம். யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதே. அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும். காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டிரு. நேர்மையாக இருப்பவர்களுக்கு சோதனை வருவது தெரிந்தது. அதற்காக நேர்மையை கைவிட்டு விடாதே. அந்த நேர்மையே உன்னை காப்பாற்றும். கர்ம வினையிலிருந்து விடுதலை. மனம் போகும் பாதையில் வாழ்க்கையை நடத்தினால் அதுதான் ஒருவனுடைய கர்மவினை. கர்மவினையை அகற்ற மனதை அடக்கி ஒடுக்கி வைக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யும் போது இனிமையாகத்தான் இருக்கும். அதுவே உனக்கு வரும்போதுதான் அதன் வலியும் வேதனையும் புரியும். நிறை குறைகள். நிறை குறை இரண்டும் கலந்ததுதான் மன வாழ்க்கை. அதில் நிறையை மட்டும் நினைத்து குறைகளை மறந்தால் கணவன் மனைவி உறவு எப்போதும் சலிப்படையாது. அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினமாகும். ஆக
சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள் ஆகிய 3 பொருட்களை தானம் அளிப்பது சிறப்பு. அவ்வாறு செய்தால் வாழ்வில் மேன்மை பெறுவீர்கள். பூதநாதன் அனைத்து பூத கணங்களுக்கும் தலைவன், தீய சக்திகளை அடக்கி ஆளக்கூடியவன் என்பதால் சிவனுக்கு பூதநாதன் என்ற பெயர் ஏற்பட்டது. நன்மை தீமை என அனைத்தும் சிவனுக்குள் அடக்கம் என்பதை குறிக்கும் திருநாமம் இதுவாகும். ருத்ரன் சிவபெருமானின் மிகவும் புகழ்பெற்ற திருநாமங்களில் ஒன்று ருத்ரன். சிவபெருமான் நெருப்பின் அம்சமானவர் என்பதாலும் உக்கிர வடிவமானவர் என்பதாலும் அவருக்கு ருத்ரன் என்ற பெயர் உண்டு. மகாதேவரின் தீவினைகளை அழிக்கும் வடிவத்திற்கு ருத்ரன் என்று பெயர். ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்புடன் தொடங்கும், ஆனால் ஒரு அனுபவத்துடன் முடிவடைகிறது. இதுதான் வாழ்க்கை. இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே. நீ என்னிடம் வைத்த பிரச்சனைகள் நிச்சயம் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு, உனக்கு நல்லதே நடக்கும். அன்பே சிவம், அன்பே எல்லாம். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டுக்கு வந்துள்ளேன். உனக்கு நல்லது நடந்தே தீரும். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகின்றாய். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிறைந்திருக்கும். நான் இருக்கிறேன். பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். இப்பொழுது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை. எனவே கவலை வேண்டாம். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரம் அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மன நிறைவோடு இரு. எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும். எதனை கண்டும் பயம் கொள்ளாதே. உனக்கு துணையாக நான் உள்ளேன். துணிவுடன் போராடு. நீ வெல்வது நிச்சயம். இங்கு நாம் அடுத்த ஜென்மத்திற்கான விதியை ஒவ்வொரு நொடி பொழுதும் அறியாமை என்னும் இருளினால் எழுதி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்ய பழகினால் பிறவி என்னும் கடலினை கடக்க முடியும். வேண்டாம் என்று நினைக்கும் போது அதையே கொடுத்து பரிசோதிப்பவர் அப்பன் ஈசன். வாழ்க்கையிலே நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம். ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை. நான் உன்னை மற்றவர்களிடத்தில் வேண்டாம் என்று அசிங்கப்படுத்தவில்லை. நீ யார் என்பதை உனக்கு உணர்த்தவே நான் இப்படி ஒரு திருவிளையாடல் புரிந்தேன். ஆகவே கவலை கொள்ளாது. உனக்கானது என்று படைக்கப்பட்டிருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது என்று முத்திரை குத்தியவர்கள் அனைவரும் தலைகுனியும் அளவிற்கு ஒரு வெற்றியை பதிவு செய். பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசுங்கள். வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாய் அது அமையும். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய். எல்லாம் நன்றாகவே நடக்கும். எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். இனி எதை இழந்தாலும் கவலை இல்லை என்று வாழும்போதுதான் மனதில் நிம்மதி குடியேறும். வாழ்க்கையில் நீ மனம் சோர்ந்து போய் தனியாக நிற்கதை நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். மனம் தளராமல் யாரும் இல்லை என்று வருந்தாதே. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. நம்பிக்கையை உறுதியாக பிடித்துக் கொண்டிருப்பவன் எந்த நேரத்திலும் வெற்றியை காண்பான். தோல்வி என்பது முடிவு அல்ல, புதிய தொடக்கம். முயற்சி கொண்டவரின் பாதை வெற்றிக்கான பாதை. சவால்கள் உனக்கு தேவையான நம்பிக்கையை தரும். துணிந்து முன்னேறு. வெற்றி உன்னையே தேடி வரும். முயற்சி முயற்சி முயற்சி. கடினமான காலங்கள் உன்னை தோற்கடிக்கவில்லை. அதனால் நீ இன்னும் வலிமையுடன் மாறினாய். இன்று ஒரு விதையாய் விழும் உன் முயற்சிகள் அனைத்தும் நாளை ஒரு பெரிய மரமாக மாறும். ஒரு முறை முயற்சி செய்ய எல்லோராலும் முடியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்ய ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அந்த ஒரு சிலரில் ஒருவனாய் நீயும் இரு. தோல்வியை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை கற்றவர்கள் வெற்றியை நிச்சயம் அடைய முடியும். இன்று ஒரே நாளில் முயற்சி செய்துவிட்டு முடியவில்லை, கிடைக்கவில்லை அப்படின்னு மனம் உடைந்து இருக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும்.
உங்களுக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் நமக்கானவர்கள் அல்லவே என நினைத்து கடந்து செல்லுங்கள். உங்கள் பாதையில் யார் உங்களுக்கு தேவையோ அவர்கள் காத்திருக்கிறார்கள். உனக்கானது கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய கையை வந்தடையும். அதை யாராலும் தடுக்க இயலாது. உனக்கு எது பிடிக்குமோ அதற்காக உன்னால் முடிந்தவரை போராடு. உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருக்கிறேன். எத்தனை சொத்து சுகங்களை நாம் சேர்த்தாலும் உயிர் பிரிந்த பிறகு அவை நம்மோடு வருவதில்லை. ஆனால் எத்தனையோ பிறவிகளில் செய்த கர்மவினை மட்டும் எப்போதும் கூட வரும். எனவே வாழும்போது நல்வினை தீய வினை இவையே சரியாக அறிந்து செயல்படுத்தி வாழுங்கள். உன் துயரங்களை என் காலடியில் வைத்துவிட்டு மனநிறைவுடன் செல். தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். நடக்கும்போது கால் வலிக்கும், சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும். அதுபோல துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும். அதனால் சற்று மனதை ஈசன் மீது வைத்தால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். என் அன்பு பக்தர்களே, நமது ஸ்டோரி சர்க்கிட் யூடியூப் சேனலில் இந்த பதிவை கேட்கும் உங்களில் எத்தனை பேர் திருவண்ணாமலை கிரிவலம் வந்துள்ளீர்கள் என்பதை இங்கே பதிவிடவும். மேலும் எத்தனை பேர் கிரிவலம் வர விருப்பப்படுகிறீர்கள் என்பதையும் இங்கே பதிவிடுங்கள். உங்கள் விருப்பத்தினை மிக விரைவில் நான் நிறைவேற்றுவேன். ஈசன் மீது நம்பிக்கை இருந்தால் பதிவிடுங்கள்.